போட்டு விட்டேன். ஹோலி ஷிட். ஆக்சிடென்ட் ப்ரோ. நம்ம வேடிக்கை பார்க்குறது அது ஏதோ கை கலப்பாகுது போல இருக்கு. நம்ம யாரிங்க போய் இந்த ஹியூமனிட்டி பண்ணுறேன்னு பேர் வழியில் கடைசியில் நம்மளை 2 போல போட்டானா அவ்வளோதான். எதுக்கு? வேற அங்கங்கே போட்டு விட்டுறாரு. ஆனால் அதுக்கு அர்த்தமே வந்து அங்கே ஸ்லோ பண்ணணும் தான். ஆனால் நம்ம ஆளுங்க தான் ஸ்பீடு பிரேக்கரையே ஃப்ளைஓவர் தாண்டுற மாதிரி தாண்டுவானுங்களே வந்த ஸ்பீடுக்கு. அவனுங்களுக்கு இதெல்லாம் ஏமாத்துறான். நம்மளே சவுண்டு கொடுக்க வேண்டியதான். சபாஸ்ரா ஃபோனையும் நோண்டு, ஒத்த கையிலையும் ஓட்டு. ஐயோ போயிடணுமே. இது இல்லைன்னா இது ஒரு மகா மட்டமான சிக்னல். இது அதுக்கு ஸ்பீடாக போய் எங்கே தானே என்னங்கடா ஆம்புலன்ஸ் ஓடுதா? இல்லைனா அந்த சிக்னல் செம்ம காண்டு. வெறும் 17 செகண்ட்ஸ் வந்து மற்ற சிக்னல் மாதிரிலாம் கிடையாது. வெறும் 18 செகண்டோ 15 செகண்டோ தான் அது சிக்னலே ஓப்பன் ஆகும். எல்லாம் அது வரைக்கும் நம்ம நிற்கணும். அடித்தது 2 ஹவர், 6 நாள் மட்டும்தான் லீவா அப்படின்ற மாதிரி நிற்கிறது வந்து 1 நிமிஷத்துக்கு மேலேயே அங்கே நிற்கணும். ஆனால் ஓப்பன் பண்ணுறது என்னமோ 15 செகண்டுக்கு மட்டும்தான். அதுலேயும் நம்ம ராசி நல்லா இல்லாமல் இருந்துச்சுனாக்கா முன்னாடி இருக்க பூமர் அங்கிள்ஸ்லாம் அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் கியர் தேடிட்டு இருப்பானுங்க. போமா வேணாமா அப்படின்ட்டு. இந்த ஹெல்மெட் வெயிட்டா இல்லை கோப்ரோனாலும் வெயிட் ஆகுதானே தெரில. என்னடா பிரேக் இது? சுருக்கு சுமத்தா பிரேக் இது. காரில் நம்மளை பற்றி தான் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க போல இருக்கு. கிளம்பிடுறானுங்க. ஆனால் அவனா கோப்ரோ ஒன்று மாட்டிட்டு தெருக்கு 3 உள்ளாக இருக்கானுங்கப்பா அப்படின்ட்டு. அதிசயம். ஒரு டேங்கர் லாரியில் இண்டிகேட்டர்லாம் போட்டு லெஃப்ட் கையெல்லாம் காட்டி போகிறானுங்கப்பா. திருந்திட்டானுங்களோ? ஒரு வேளை இருக்குமோ? என்னடா பண்ணுறேன்? சூப்பர்ல. சைடு மிரரும் க்ளோஸ் பண்ணிப்பானுங்க. என்னடா இது? மாலையை டிக்கியில் மாட்டி வச்சிருக்கீங்க. வித்தியாசமாக இருக்குது.
முன்னாடி போட்டால் காற்றடிக்குதுன்னு போனட்டில் வந்து விழுகுதுன்னு பின்னாடி போட்டாரோ? இல்லை, முன்னாடியே இருக்குது. ஓ, மலைக்கு போகிறாங்களா? ஆஹா, எப்படியும் கலாய்க்கிறோமா? நோ நோ நோ. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சாமிங்களே.